Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. Free Fire. Free Fire India Hi, hello is set in a guys. virtual world. It is not based on the real world. Don't worry. ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம். நான் உங்கள் FFK கணேஷ். வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஒரு தரமான சொல்ல முடியாது, அளவுக்கு ஆடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு CS ரேங்க் ஆடிருப்போம். அந்த கேமில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த ஆளுக்கு நல்லா இருக்குது. ஆமாம்ப்பா, இந்த நாளாக நல்லா இருக்குப்பா. ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த ரவுண்டில் நான் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது. நம்ம டீம் மெம்பர்ஸ் யாருமே கிடையாது, எல்லாருமே ரேண்டமு. முதல்ல நான் அவரை டவுன் பண்ணுவேன், ரெண்டாவது டவுன் பண்ணுவேன். ரெண்டாவது டவுன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளே டவுன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு 2 கில் விழுந்துடும். ஆனால் டீம்மேட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் 2 பேரை ஒருத்தர் போட்டிருந்தா கூட முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் சொதப்பிடுவாங்கலாம். இந்த பாட்டி ஊட்டி உள்ளே உட்காந்துட்ருக்கோம். ஃப்ரெண்டு பிடிக்கிறாராமா. சூப்பர்ப்பா தம்பி, சூப்பர்ப்பா தம்பி, கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரவுண்ட் 2. மொதல் ரவுண்டில் நான் 2 கில் அடித்தேன். பசங்க ஒன்றும் அடிக்கலை, நீங்களே பாருங்கள். நம்ம ஓன் டீம் கூட ஆடுறது பெஸ்ட்டா இல்லை ரேண்டம் டீம் கூட ஆடுறது பெஸ்ட்டான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரேண்டம் டீமு, நான் மட்டும்தான், என் டீம் மெம்பர்ஸ் யாரும் இல்லை. நெட்டு கிடைக்காமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சுற்றுவேன், அதுக்கப்புறம் தான் போவேன். மேலே ஏறான் பாருங்கள், ஹெட்டு வெடிச்சு நம்மள ஒரு நாக்கு. அடுத்தது பலியாடு வந்து பாருங்கள். ஆனால் அவன் நம்மளை போட்டான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் போட்டேன். மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். ஸ்னைப்பர் பிளேயர் டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கான். இங்கே 2 நாக்கு போட்டிருக்கேன். போன மேட்ச்சில் 2 நாக்கு, இந்த மேட்ச்சில் 2 நாக்கு. இது நாக்கு கில்லு கன்ஃபார்ம் ஆகுமான்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா கேம் விளையாடி 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் கழிச்சு வாய்ஸ் ஓவர் போட்டுட்ருக்கேன் நான். எனக்கு டைம் இல்லை, ஸோ சாரி. மேலே அடிச்சானுங்க 2 பேர். இப்போ 3v2 பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதுதான் பார்க்க போகிறோம். இதை நிமிஷம் 3v2 பண்ணலாம். முடிச்சுட்டானுங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, முடிச்சுட்டானுங்க. பார்த்தீங்களா, என் பேர் இருந்துச்சு பார்த்தீங்களா, SHDலா எப்படி சூப்பரா. நாளைக்கு இல்லை. Resources here.
வா கைஸ், வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ணனை கொஞ்சம் வளர வைங்க. யூஸ்வலாகவே எனக்கு ஸ்கேர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கேரு க்ரோஸ் வரலாம். லாங் ரேஞ்சில் நம்ம தரமாக அடிப்போம், ஷார்ட் ரேஞ்சிலையும் பயங்கரமாக அடிப்போம். ஒன் டேப் மட்டும் தான் நமக்கு அடிக்க தெரியாது. அதையும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் கொஞ்சம் வந்துடும். பேட்ரி வேறு லோன் காட்டுது கேம் ஆடும்போது. இந்த மேட்ச் இந்த ரவுண்டு ஜெயிப்போமா பார்த்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் 2 பேர் அவங்க 3 பேர் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா அதான் உண்மை. எனக்கு இந்த இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இந்த ரிவைவல் தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சாலும் டப்பு ரிவைவ் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான், ஒரே அடி அடிச்சிருப்பான். நம்ம ஏர்லேயே போய் மட்டையே இருப்போம். நான் அடித்து நான் டவுனே வேஸ்ட் ஆகிடுவோம். தரமாக ஒரு அடி அடிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹெட் அடித்தா ஹெட்டு தான் நான் சொல்கிறீங்க, அடித்தா ஹெட் அடிப்போம். அப்படி தான் சொல்லுவேன், அடிக்க மாட்டேன். அவ்வளோ பிளேயர் வரான் பாருங்க, ஒரே சொரு தூக்கி போட்டு சொருவரம் பாருங்க. இப்போ இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, வேறு சொருவுது. அவ்வளோதான் போடு, அவ்வளோதான். ஒரு நாக்கு எனக்கு ரேஞ்ச் தான் அடிக்கடி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஃபோனில் ஆகிறதுனால பிசி செட்டப் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானால் பிசி செட்டப் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம், அது எல்லாம் ஐடியா இருக்குது. நிறைய பண்ணோம், எடிட்டிங்லாம் போட்டு. அதை மேலே வந்து பார்த்தீங்களா ஒழிஞ்சிட்டுருக்கா மேலே ஒருத்தன் அப்படின்னு ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸில் வர மாதிரி தான் பயங்கரம் ஒழிச்சிட்டு இருந்தால நான் பார்க்கலன்னா போட்டு தள்ளிட்டு இருப்பான் மெடிக்கல் சுற்றுற கேப்பில். அப்படியே ஃப்ளூக்கில் பார்த்துட்டேன். நான் ஃப்ளூக்கில் அடிக்கலை, ஃப்ளூக்கில் பார்த்தேன். ஓகேவா, நான் வந்து நல்லா அடித்தேன். அவ்வளோதான். நம்ம கோபுரம் எம்பி வாட்டி எடுத்தாச்சு. தூக்கி போட்டு சொல்லலாம் அந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புவேன். நான் என்ன நடக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. வாய்ஸ் ஓவர் இனிமேல் சீக்கிரம் கொடுத்துட்றேன். லேட்டாக கொடுத்தா தான் இந்த மாதிரி சீக்கிரம் கொடுத்தாக்கா நான் எனக்கே ஞாபகம் இருக்கும். என்ன நினச்சி நானே மறந்துட்டேன். நீங்களே பாருங்கள். டன் 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 டன். கைஸ் போடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவன் தான் ரொம்ப தொல்லை கொடுத்துன்னுக்குறான். இவனை ஃபஸ்ட்டு போட முடியும்னு சொல்லிட்டு வெறியாக நான் எம்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒயர் வேறு போட்டு சாவடிக்கிறான். இவனை ஃபஸ்ட்டு போடணும்னு முடிவு பண்ணேன். கடைசியாக போட்டும் என் ஃப்ரெண்டு போட்டுருவான். நான் டேமேஜ் நான் கொடுத்தது நான், நீ போடுறது ஓசிக்கல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்தா நம்ம டீம்மேட் ஒருத்தன் ஐயோ போட்டு தட்டாங்களே அப்படின்ற மாதிரி சுகத்தில் அடுத்து கீல் பண்ணேன். ரெடி ஆகிட்டேன். ஒருத்தன் ஆடு தானாக வரவன்ற மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டான். இவங்க எப்படியாவது போடணும்னு 2v2 பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். மேலே ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பாக அவன் வருவான் கீழே. அதுக்கு முன்னாடி கீழே உடனே ஃபஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போவேன். என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் நீங்களே. கீழே இருக்கிறோட முடிச்சிருவேன் நானே.
takedown. நம்ம மின்ட் பையன் போட்டு முடிச்சிருவான். பயங்கரமான அடி. Good job. ஆக்சுவலாக நான் என் பேர் தான் வந்திருக்கணும். ஏன் வரலன்னா டேமேஜ் அதிகமாக கொடுத்துருப்பான் நினைக்கிற பையன். ஏன்னா அவனும் 2 கில்லு அவனும் 2 கில்லு. இந்த மேட்ச்சில் எல்லாமே 2-2 எடுப்பேன். Need equipment. Resources here. Resources here. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஒரு தரமான அடி விழும் பாருங்கள். 4 அடியில் ஒருத்தன் நாக்காவான் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் நாக்கு. பார்த்தீங்களா எப்படி நாக்கா? ஆனால் அந்த ரிவைவ் போட்டு விட்ருவானுங்க. ரிவைவ் ஆகிடுவான். மேலேருந்து ஒரு ஸ்னைப்பர் அடிச்சுட்டு இருப்பான். அதுதான் வெறுப்பு. அவனே போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு வெறி வரும் எனக்கு. போட்டு தள்ளுறேன் நான் பாருங்கள். அப்படி போட்டு தள்ளிட்டேன் நான் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள் நிற்கிறான் பாருங்கள். அடி வாங்கிறதுக்கே நிற்கிறான் பாருங்கள். இன்னும் 4 அடி தான். அவ்வளோதான் நாக்கு. போட்டு தள்ளாச்சு. லைக் போட்டு பாருங்கள். டாஸ்க் கம்ப்ளீட்டட். டாக்ஸே சொல்ல. ஓகே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். 2 பேர் அவுட்டு. இன்னும் 2 பேர் தான். ஏறலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏறலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்று எங்கே ஏறல காணும். ஏறுடா சொன்ன மொத்தம் ஏறு. நான் ஏன் யோசிக்கிறேன் தெரியல எனக்கு. இதோ பின்னாடி வந்துட்டான் ஒருத்தன். நான் வந்து இது போட்டுருவேன். கோல் மீட்ரு தெரியாமல் கையில் எடுத்துருவேன். எப்படியோ டீம்மேட் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். கடைசியில் பாருங்கள் போயா. இது வந்து நான் வந்து என்னோடய சொந்த டீம்மேட்ஸ் கூட போகல, ரேண்டம் டீம்மேட்ஸ் கூட போனதுனால ஜெயித்தோம். சொந்த டீம்மேட்ஸ் கூட போனது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.